இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமடைந்துள்ளது. ஈரப்பதம் நிறைந்த தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மீது வீசி கொங்கண கடற்கரையோரம் பலத்த மழையை தந்து வருகிறது. அதே வேளையில் கடலில் ஏற்பட்டுள்ள பிற வானிலை மாற்றங்கள் மும்பையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூடுதல் ஈரப்பதத்தை கொண்டு வருகின்றன. பொதுவாக நகர்ப்புறங்களை பொறுத்தவரை பெய்யும் மழையின் அளவை விட அதன் தீவிரமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மும்பை நகரத்தால் பொதுவாக பல மணி நேரங்களுக்கு பெய்யும் மிதமான மழையை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இருப்பினும் பல இந்திய நகரங்களைப் போலவே அதன் வடிகால் அமைப்பால் குறுகிய காலத்தில் கொட்டும் பல 100 மில்லிமீட்டர் மழையை கையாள முடியாது. கனமழையினால் நாசிக் உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் உள்ள நதிப்படுகைகள் நிரம்பி வழிந்தன. அதே நேரத்தில் கடல் அலைகளின் சீற்றம் மும்பையின் புயல் நீர் வடிகால் அமைப்பின் செயல்திறனை குறைத்து நகரில் வெள்ள நிலவரத்தை மேலும் மோசமாக்கின. போர்காட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் மும்பை புனே ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. மும்பை புனே அதிவேக நெடுஞ்சாலை, மும்பை கோவா நெடுஞ்சாலை ஆகியவை மூடப்பட்டதும் மும்பை அகமதாபாத் அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கும் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தின. இது பருவமழையின் அதிகரித்து வரும் ஒழுங்கற்ற தன்மையையும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் பலவீனங்களையும் இயற்கை பேரிடர்களின் விளைவுகள் தொடர் தோல்விகளால் எப்படி தீவிரமடைகின்றன என்பதையும் காட்டுகிறது. மன்குர்த் பகுதியில் குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 5 குழந்தைகள் உயிரிழந்தனர். மும்பை என்பது பெரும்பாலும் கடலிலிருந்து மீட்கப்பட்ட நிலங்கள், முன்பு சதுப்பு நிலமாக இருந்த பகுதிகள், கடல் நீர் மட்டம் உயரும் போது மூழ்கக்கூடிய பகுதிகள், தாழ்வான கடலோர பகுதிகள் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட ஒரு தீபகற்பம். இதனால் கனமழை பெய்வதும் கடலில் அலைகளின் மட்டம் உயர்வதும் ஒன்றாக நடக்கும்போது மிக மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆபத்து இயல்பாகவே உள்ளது. பல தசாப்தங்களாக திட்டமிடல் இன்றி மேற்கொள்ளப்பட்ட நகரமயமாக்கலால் இந்த பாதிப்பு மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் மழைநீர் நிலத்தடிக்குள் உறிஞ்சப்படுவதற்கு பதிலாக மேற்பரப்பிலேயே ஓடுகிறது. இதன் காரணமாகவே வடிகால்கள் அவற்றின் வடிவமைக்கப்பட்ட கொள்ளளவை விட அதிக நீரை கையாள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. 2005ஆம் ஆண்டு ஜூலையில் 24 மணி நேரத்தில் 944 மில்லிமீட்டர் மழை பெய்து பெருவெள்ளம் ஏற்பட்டது. இதற்கு பிறகு மும்பை பிரிம்ஸ்டோவாட் என்ற திட்டத்தை தொடங்கி வடிகால்களை அகலப்படுத்தியது, நீரேற்று நிலையங்களை நிறுவியது, பருவமழைக்கு முந்தைய தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டது. இந்த பணிகளில் பல இன்னும் முழுமையடையாமல் உள்ளன. அதே சமயம் நிறைவடைந்த பல மேம்பாட்டு பணிகளும் பருவமழை குறித்த பழைய கணிப்புகளின் அடிப்படையில் அமைந்தவை. ஆனால் பருவநிலை மாற்றம் தற்போதைய சூழலை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. பருவமழைக்கு முந்தைய தூர்வாரும் பணிகள் மும்பையின் சில பகுதிகளில் வெள்ளத்தை குறைக்க உதவியதாக அதிகாரிகள் வாதிட்டாலும் மும்பை அகமதாபாத் அதிவேக நெடுஞ்சாலையில் தேங்கிய நீர், சால் கட்டிடம் இடிந்தது, குர்லா மற்றும் ஆரே பகுதிகளில் மரங்கள் விழுந்து ஏற்பட்ட மரணங்கள், பொது போக்குவரத்தில் மாற்று வழிகள் இல்லாதது, அபாயகரமான கட்டுமானங்களை நிறுத்துமாறு பில்டர்களுக்கு பிருஹன் மும்பை மாநகராட்சி தாமதமாக வழங்கிய அறிவுறுத்தல் என அனைத்துமே நிர்வாக குறைபாட்டையே காட்டுகின்றன. மும்பையை பொறுத்தவரை உள்ளூர் வடிகால் வசதிகளும் சாலைகளும் பிருஹன் மும்பை மாநகராட்சியின் வசம் உள்ளன. வானிலை முன்னறிவிப்பு IMDயிடம் உள்ளது. பேரிடர் மீட்பை NDRF கையாளுகிறது. இது தவிர 2 ரயில்வே மண்டலங்கள், மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறைகள் என மும்பைக்கு பொறுப்பேற்க வேண்டிய துறைகள் பல பிரிவுகளாக உள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உயிர்களை காப்பாற்றவும் இறப்பு எண்ணிக்கையை குறைக்கவும் நகரத்தை முடக்குவதில் மும்பை சிறப்பாகவே செயல்படுகிறது. ஆனால் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் வளரும் வேகத்தை விட பருவமழை மாற்றமும் நகரமயமாக்கலும் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அமைப்பின் திறனே எல்லாவற்றையும் உள்வாங்கும் என காத்திருப்பது ஒரு தோல்வியடைந்த உத்தியாகவே இருக்கும்.